வாங்க. அடுத்தது பேச வர்றது காளியப்பன். மிக சிறப்பான ஒரு நெட்வொர்க் லீடர். இளம் வயதிலேயே ஆர்சிஎம்ஐ புரிந்து கொண்டு புரிதலோடு செய்து கொண்டு இருக்கிற ஒரு அற்புதமான தலைவர். அவர் வந்து பெரிய டீமை வந்து வெகு விரைவில் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற ஒரு லீடர். வாங்க மிஸ்டர் காளியப்பன், ப்ளீஸ் ஸ்டார்ட் தி செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மை டியர் காமராஜ் சார். தேங்க்யூ சார். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நம்மளுடைய கூட்டம் 1000+320. ஸோ தொடர்ச்சியாக நம்மளுடைய மதிய 2 மணி ஜூம் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1000+370. ஸோ கிட்டத்தட்ட 1370 கூட்டங்களை நம்ம இன்னைக்கு வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதுல ஒரு பகுதி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்வையில் ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய அளவுடைய மொபைல் வந்து இதுவா இருக்குதா, ஹேங்கா இருக்கு. அதனால நம்ம காளியப்பன் சாரே வரவேற்று சிறப்பா பேச சொல்லி ப்ரோக்ராம் முடிக்க சொல்றாரு சார். ஓகே, காளியப்பன் பேசுறாரு சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம் வெல்கம். பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஆர்சிஎம் மிக ஒரு ஒரு ஆரோக்கியம் நிறைந்துள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆர்சிஎம் நிறுவனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொடுத்த மரியாதைக்குரிய மிஸ்டர் லீடர் நம்மளுடைய மனோகரன் சார் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதோட மட்டும் இல்லாம எனக்கு கிடைச்ச வாய்ப்பை இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் பெரிய அளவுல கொண்டு போறதுக்கு உதவிகரமா இருந்த என்னுடைய அப்ளைன் லீடர்களில் மிகப்பெரிய ஒரு லீடர் ஈரோடு ஜெயக்குமார் அவர்களுக்கும், மற்றும் இன்றும் சரி என்றும் சரி என்னைய ஒரு வழிகாட்டியாக அழைச்சிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் ஆர்சிஎம்னுடைய ஆசான் எம்ரால்டு ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் எனக்கு எப்பவும் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நம்முடைய டெக்னிக்கல் லீடர் மரியாதைக்குரிய ஜெகதீசன் சார், மற்றும் நம்முடைய மீசை சுகுமார் சார், ஆவடி மீசை சுகுமார் சார், ஸோ அனைவருக்குமே, மற்றும் இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட நம்மளுடைய ஆர்சிஎம் உறவுகள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நண்பர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த இந்த இளைஞர்கள் கூட்டத்துல புதியதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இளைஞரை ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களத்துல இருக்கிருக்காங்க. ஸோ அந்த வகையில நான் இந்த நேரத்துல நம்மளுடைய ஆவடி மீசை சுகுமார் சார் அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜு சார், காளியப்பன் சார், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிருபாகரன் சார் மட்டும்தான் யங்ஸ்டர்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு தருணத்துல அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேன் களத்துல இறங்கிட்டாரு அப்படின்றத இன்னைக்கு வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு லீடரை களத்துல இறக்கிருக்காங்க. ஸோ அந்த வகையில நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ நண்பர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நேரம் குறைவு காரணமாக நான் ஒரு சில விஷயங்கள் என்னுடைய பர்சனல் விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காளியப்பன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நான் வேலை செய்யறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனில டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நான் ஒரு டெய்லர் ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் டெய்லர் ஜாப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்களை நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ அதுல மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் கார்டு ரைஸ் பிரான் ஆயில். ஸோ நான் வாங்கின முதல் பொருளும் அதுதான், முக்கியமான பொருளும் அதுதான், மாற்றத்தை கொடுத்த பொருளும் அதுதான். ஸோ அந்த பொருள் தான் ஹெல்த் கார்டு ரைஸ் பிரான் ஆயில் மட்டும் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ பெஸ்ட் ரிசல்ட். இந்த ரிசல்ட் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சது ஒரு 1 மந்த் ஸோ அல்லது 2 மந்த்லயே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருது. இது என்னை காட்டிலும் என்னுடைய ஃபேமிலியில என்னுடைய மனைவிக்கு மிகவும் பிடிச்சமாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு பொருட்கள் இன்னும் நிறைய இருக்குன்றதன் விளைவாக என்னுடைய அப்ளைன் லீடரை நான் கான்டாக்ட் பண்ணி ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய மற்ற பொருள்கள் எல்லாம் நான் வாங்கி செல்ஃப் யூஸ் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு ப்ராடக்டா இருந்ததுனால நான் ஆர்சிஎம் ஒரு அசோசியேட் பையரா ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணதன் விளைவு என்னன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் நிறுவனம் என்று என்ன சொல்றாரோ ஸோ இந்த ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை வியாபாரமாக பார்க்காமல் இது ஒரு சேவையா யாரெல்லாம் செய்யறாங்களோ ஸோ இவங்க தான் மிகப்பெரிய அளவு ஒரு லீடரா வர முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது நிறுவனம் சொல்லுது. ஸோ அது 100% இல்லை, 200% கரெக்ட் அப்படின்றத நான் என்னுடைய களத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஆர்சிஎம் பொருட்களை நான் என் வீட்டில் எடுத்துக்கிட்ட இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய முகம் தெரியாத நண்பர்கள் கூட சொல்லலாம். ஸோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொரு நண்பர்கள்ட்டையும்
நான் பேசக்கூடிய பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்துட்டு நான் அதிகமாக ஆர்ஷியம் விஷயங்களை பேச ஆரம்பிச்சேன். ஸோ இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய நோக்கம் பெரிய அளவுல கொண்டு போகணும் அப்படின்றது அல்ல. என்னுடைய நோக்கம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதும் அல்ல. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருட்கள் ஒரு குடும்பத்துல போய் சேரும்போது அந்த குடும்பத்தில் யாராவது ஒரு சில பேர்த்துக்கு ஆரோக்கியம் கிடைச்சது அப்படின்னு இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பலன் நமக்கு வேற எதுவும் இருக்காது. ஸோ எனிவே இந்த ஆட்சி பொருட்களை நம்ம எந்த ஒரு தயவுதாச்சும் இன்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நண்பரும் கொண்டு போய் சேர்க்கணும்னு என்னுடைய நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய அனைத்து சக நண்பர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருட்களை நான் ப்ரொமோட் பண்ணேன். ஸோ அதனுடைய விளைவு பாத்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் எனக்கு மாதம் குறைந்தபட்சம் வருமானம் ஒரு 15 ரூபாய் எனக்கு நிறுவனத்துல எனக்கு கிடைச்சது. ஆனா இந்த ஆர்ஷியம் நிறுவனத்தினுடைய பொருட்களை வாங்கி வாங்கி நான் சேல்ஸ் பண்ண விதம், ஸோ அதுலயே கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 5 ரூபாய் வருமானம் நம்ம சம்பாதிக்கிற அளவுக்கு இது ரீட்டைல் ப்ராஃபிட் மட்டும் நான் சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு ப்ராடக்டுடைய சேல்ஸ், அந்த அளவுக்கு மக்கள் இந்த ப்ராடக்ட்ல நான் ஒரு முறை நம்மளுடைய ஆர்ஷியம் பொருளை மட்டும்தான் சொல்லி அவங்கள்ட்ட கொடுப்பேன். ஸோ மறுமுறை பாத்தீங்க அப்படின்னா நான் அவங்கள்ட்ட கேட்கவே மாட்டேன். ஸோ அந்த பொருள் அவங்களுக்கு பேசும். ஸோ அதன் மூலியமாக எத்தனை கஸ்டமர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொருட்களை கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதன் பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா, சோ இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு ரிசல்ட் இருக்கு. சோ அப்ப இது இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவுல எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஃபேமிலி அல்லது ஒரு குடும்பம் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அல்லது ஒரு ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். சோ ஒண்ணு ஹெல்த், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வெல்த், சோ அதாவது வருமானம் அல்லது நமக்கான செல்வம். சோ இது முக்கியம். சோ இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஹாப்பினஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சி இது கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பேலன்ஸ் இல்லாம போச்சுன்னா கூட அந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கனி கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த ரெண்டும் எங்க கிடைச்சது அப்படின்னா இந்த ஆர்ஷியம் அப்படின்ற விஷயத்துல கிடைச்சதுன்றத நான் உணர்ந்தேன். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்டை வாங்கி செல்ஃப் யூஸ் பண்ண வீட்டில் ஒரு நல்ல ரிசல்ட், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருட்களை வாங்கி என்னுடைய நண்பர்களுக்கு சொன்னதன் விதம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் எனக்கு கிடைச்சது. ஸோ அப்போ இது ஒரு செகண்ட் இன்கம் நமக்கு கிடைச்சது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. ஸோ அதனுடைய விளைவு என்னன்னா எனக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா சேவை செய்வதன் மூலியமா, ஒரு நன்மை செய்வதன் மூலியமா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ அப்ப இதை இன்னும் கொஞ்சம் அதிக அளவுல பிசினஸ கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சிஸ்டத்துக்குள்ள நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஷியம் கொடுத்ததன் விளைவு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு ஒரு சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா நாம் தினசரி ஒரு ரீட்டைல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பங்கள், அதாவது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100-200 குடும்பங்கள் நமக்கு தெரியலாம், நிறைய குடும்பங்கள் தெரியலாம். ஸோ செலக்ட் பண்ணி ஒரு 10 குடும்பங்கள் அல்ல, அதிகபட்சம் ஒரு 100 குடும்பங்களை நம்ம செலக்ட் பண்ணி ஸோ நம்ம சொன்னா கேட்கக்கூடிய அந்த நபர்களை அந்த குடும்பங்களை செலக்ட் பண்ணி ஸோ அந்த 100 குடும்பங்கள்லையும் 10 குடும்பம் ஒரு 50 குடும்பங்களை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் சிஸ்டமா நான் சேல்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 2000 ரூபாய் பொருட்களை பேக்கேஜ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ற போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பேக்கேஜ். ஸோ ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட நீங்க 2 ஃபேமிலி நம்ம பார்த்தோம்னாலும் கூட ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 60 குடும்பங்களை நம்ம சந்திக்க முடியுது. ஸோ இதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா குறைந்தபட்சம் 60 குடும்பங்களை நம்ம மீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் அளவுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த ஆர்ஷியம் பொருட்களை கொண்டு போய் சேர்த்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வருமானம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம். இதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஸோ இதோட மட்டும் இல்லாம பாருங்க,
சோ இந்த ரீட்டைல்ல நமக்கு இவ்வளவு பெரிய இன்கம் இருக்கு. இது மட்டும் இல்லாம சோ இது 50 குடும்பம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 100 குடும்பம் வேண்டாம், 100 பிளான் பண்ணி ஒரு 50 குடும்பத்துக்கு நம்ம ரீட்டைல் பண்ணாலுமே கூட சோ 50 குடும்பம் இட்டு ஒரு 2000 வச்சாலும் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு நமக்கு ரீட்டைல் பண்ண முடியும். சோ இதுல ப்ராஃபிட் மட்டும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 20% அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே இது நமக்கு கிடைக்குது. சோ அது மட்டுமான்னு பாக்குறீங்களா? சோ கண்டிப்பா அது மட்டும் கிடையாது. சோ அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சோ பிவி கமிஷனும் நமக்கு கிடைக்குது. சோ இதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நம்ம ரீட்டைல் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எனி ஒன் கிளப்புகளை நமக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணிடுவோம். சோ இந்த கிளப்புக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ரெகக்னேஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு, பரிசு, சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீட்டைல்ல நமக்கு பண்ணி மிகப்பெரிய அளவுல அச்சீவ்மெண்ட் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணியாச்சு, திருப்திகரமா இருக்கு, சோ அடுத்து நண்பர்களுக்கு சொல்றோம், சோ ரீட்டைல் பண்றோம், அங்க இன்கம், சோ இதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்னவா இருக்கணும் அப்படின்னா நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கரா மாறணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் பண்ணாலும் சரி அல்லது வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகாம இருந்தாலும் சரி, நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமா நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை கட்டமைக்கணும். அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள மிகப்பெரிய அளவுல கிரியேட் ஆகுது. சோ அந்த டீமை கட்டமைக்கணும் அப்படின்னா நாம் ஃபர்ஸ்ட் ஒரு நெட்வொர்க்கரா மாறணும். அப்ப நெட்வொர்க்கரா மாறணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பக்கத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் கண்டிப்பா ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கம்பேரிஷனா புரிய வைக்க வேண்டியது இருக்கு. சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா 1 ஜாப், 2 ட்ரெடிஷனல் பிசினஸ், 3 நம்மளுடைய நேரடி வியாபாரம். சோ இந்த 3க்குமான வித்தியாசங்கள் நமக்கு தெளிவா புரிஞ்சா மட்டும்தான் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணித்தனமா இந்த வியாபாரத்துல நிக்க முடியும். சோ இந்த வியாபாரம் மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த எம்எல்எம் எந்த கம்பெனியா இருந்தாலும் நீங்க நிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு குடிமகனும் என கேட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஆர்ஷியம் வியாபாரம் மட்டுமல்லாம நீங்க எனி ஒன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பெரிய அளவுல சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி நாம் ஏன் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்? ஸோ ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகே, செல்ஃப் யூஸ் பண்றோம், ஆரோக்கியமா இருக்கு. அடுத்து ரீட்டைல் பண்றோம், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதையும் தாண்டி நாம் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்? ஸோ கண்டிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றதன் மூலியமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸோ அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தமா ஒரு புக்ஸ் படிக்கும்போது ஸோ அந்த புக்ல இருந்து நான் எடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நான் நம்மளுடைய டீமுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்துல அவசியம் அப்படிங்கிறதுக்கு எதனால அப்படின்னா ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டத்துல மட்டும்தான் ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குங்க சார். ஸோ நல்லா பாருங்க, இனி வரைக்கும் நம் ஒவ்வொரு நபரும் ஒரு ஏதாவது ஒரு நிறுவனத்துல அல்லது ஏதாவது ஒரு கடைகள்ல நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ஜாப்னுடைய ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தையும் கொடுக்கறதே கிடையாது, கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஒர்க் பண்றோமோ ஸோ அதுதான் நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு என்ன ஒர்க் பண்றோமோ அதுதான் அடுத்த வருஷமும் ஒர்க் பண்ணுவோம், அடுத்த வருஷம் என்ன ஒர்க் பண்றோமோ அதான் அடுத்த 10 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஜாப் கான்ஸ்டன்ட் ஜாப். ஸோ அதுல அவ்வளவுதான், நமக்கு எந்த ஒரு எஜுகேஷனும் நமக்கு பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதுவே பாருங்க, நீங்க ட்ரெடிஷனல் பிசினஸா நீங்க பண்ணாலுமே கூட ஸோ அங்கேயும் நமக்கு எந்த ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட அந்த ட்ரெடிஷனல் வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு எஜுகேஷன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா பாருங்க, ஒரு நல்ல ஆர்ஷியம் போன்ற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்தியாவோட ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ள எந்த கம்பெனி ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சிருக்கோ ஸோ அதுதான் ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம நிறுவனம் ஒரு ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்கா இருக்கு, ப்ராடக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, பிளான் ஸ்ட்ராங்கா இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுடைய ஆர்ஷியம் நிறுவனத்துல குறிப்பா நம்மளுடைய மார்க்கெட்டிங்ல மிகப்பெரிய அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ குறிப்பா நான் சொல்ல போனா சமீபத்துல நம்மளுடைய இந்த மாசத்துல நடந்த தமிழ்நாட்டுல நடந்த கோபகுமார் சார் மீட்டிங், அந்த அந்த மீட்டிங் அட்டன் பண்ணவங்கள ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் தான் நம்ம சொல்லணும்.
ஸோ அவ்வளோ பெரிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். இதெல்லாம் எவ்வளோ ரூபாய் நம்ம கொடுத்து இந்த மீட்டிங்கை பார்த்தாலும் நமக்கு தகும், ஒரு நல்ல நெட்வொர்க்கருக்கு தகும். ஸோ சென்னையில தொடங்கி, அடுத்து ஒசூர்ல தொடங்கி, அடுத்து மதுரையில தொடங்கி, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈரோட்ல போய் முடிஞ்சது. ஸோ அந்த ஈரோட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை, ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸை நான் கூட்டிட்டு போயிருந்தேன், காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு சொல்றாங்க, சார் எங்களுடைய காலேஜ்ல கூட ஒரு சப்ஜெக்ட் இந்த அளவுக்கு கிளியரா சொல்ல மாட்டாங்க சார், ஆனா நீங்க கூட்டிட்டு போன இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை மட்டும் பேசாம ஒட்டுமொத்த லைஃப் ஸ்டைல்ல தேவைப்படக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் அழகா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கரெக்டா சொல்லி முடிச்சாங்க சார். ரொம்ப கேட்க அருமையா இருந்துச்சு, மீட்டிங்கே ரொம்ப சீக்கிரமே முடிச்சுன்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை கொடுக்கக்கூடிய இன்னைக்கு நிறுவனம் நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நம்முடைய ஆர்ஷிம் நிறுவனம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஜெனரேஷன் இன்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய ஜாப்ல, இன்னைக்கு நம்மளுடைய மீட்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஷியம் ஃபுல் டைமர் கிடையாது, ஒரு சிலர் ஃபுல் டைமரா இருப்போம், மீதி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பார்ட் டைமா தான் இந்த ஆர்ஷியம் வியாபாரத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஜாப்ல நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரேஷன் இன்கம் கிடைக்குமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. என்ன கிடைக்கும், நீங்க காலையில போயிட்டு கம்பெனில அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு மீண்டும் அவுட் பண்ணிட்டு வெளியில வந்தீங்கன்னா அன்னைக்கான ஊதியம் மட்டும் உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஆனா நீங்க அந்த கம்பெனில இருந்து வேறு விதமான ஜெனரேஷன் இன்கம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா சேம் இதே தான் நீங்க ரீட்டைல் பிசினஸ் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணாலும் சரி, அங்கேயும் உங்களுக்கு ஜெனரேஷன் பிசினஸ் கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு, நம்ம கடை வச்சா கூட நம்மளுடைய பசங்களை பார்க்கலாம், நம்மளுடைய பசங்களோட பசங்களை பார்க்கலாம். ஆனா இது ஜெனரேஷனா இந்த வியாபாரம் தொடருமானா கண்டிப்பா தொடரவே தொடராது. ஆனா பாருங்க, நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில ஆர்ஷியம் போன்ற ஒரு நல்ல நிறுவனம் பாருங்க, இந்த நிறுவனத்துல நீங்க ஜாயின் பண்ணுனா, நீங்க ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு நாமினி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ல, ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நாமினி அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த நாமினி பாருங்க, ஸோ நீங்க எதுக்காக அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் பில்டு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் எலிஜிபிள் ஆகும்போது, நாம் இல்லைனாலும் நாம் போட்ட உழைப்பினுடைய ஊதியம், வருமானம் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை, அந்த நாமினி மூலியமாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கும். ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல, நம்மளுடைய ஆர்ஷியம் நிறுவனத்துல மட்டும்தான் இது சாத்தியம். எனக்கு தெரிஞ்சு நிறைய நிறுவனங்கள் இருக்கலாம், பட் நடைமுறையில இது மட்டும்தான் சாத்தியம். யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, யூ ஆர் நாட் அலான். ஸோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு ஜாப்ல, நீங்க கம்பெனில ஜாப்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்க ஒரு தனி மரமா தான் நீங்க அங்க ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்கெட் என்னவோ, ஸோ அந்த டார்கெட்டை நீங்க தான் முடிச்சாகணும். ஸோ அங்க உங்களுக்கு யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ, யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய டியூட்டி. ஆனா பாருங்க, நீங்க ட்ரெடிஷனல் பிசினஸா இருந்தாலும் சரி, காலையில போய் நம்ம கடையை சட்டரை ஓபன் பண்ணி ஈவினிங் வரைக்கும் உட்காந்து நம்ம வர்றவங்கள்ட்ட பேசி நீங்க ப்ராடக்ட் சேல் பண்ணி அல்லது வாங்க வச்சா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட், இல்லைன்னா அதுவும் இல்லை. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சப்போர்ட்டிவ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒண்ணு, கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். 2, நமக்கு லீடர் சைட்ல இருந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். 3, நமக்கு டீம் சைட்ல, அதாவது நம்மளுடைய லைஃப் லைன் சைட்ல மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எல்லாம் கிடைக்கும். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, இது எங்க நடக்கும் அப்படின்னா, ஆர்ஷியம் போன்ற மிக அற்புதமான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில மட்டும்தான் கிடைக்கும். இதுவும் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பா உள்வாங்க வேண்டியது இருக்கு. அடுத்து பாருங்க, ஃபோர்த் பாயிண்ட். ஸோ அப்சல்யூட்லி ஜீரோ ரிஸ்க். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெடிஷனல் பிசினஸுக்கு முன்னாடி இன்னைக்கு ஜாப்ல இருக்கிறவங்க, அதாவது ஒரு கம்பெனி, பிரைவேட் ஜாப்ல அல்லது கவர்மெண்ட் ஜாப் எதுவா இருக்கட்டும், ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வேலை அப்படிங்கிறது நிரந்தரமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு கேள்விக்குறிதான் போடணும். ஏன்னா எந்த நேரத்திலையும் ஆள் குறைப்பு நடக்கலாம், எந்த நேரத்திலும் யாருக்கும் வேலை பறிபோகலாம், எந்த நேரத்திலும் அந்த முதலாளி எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். சோ அப்போ இந்த ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% ரிஸ்கான இடம். அதேதான் நீங்க ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல ஒரு ஷாப்போ அல்லது ஒரு மினிமம் ஒரு முதலீடு போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு
அங்க ஒரு எம்ப்ளாயை வச்சு நீங்க சேல் பண்ணி அங்க நீங்க அவங்களுக்கு கடன் கொடுத்து மீண்டும் அதை வந்து கலெக்ட் பண்ணி மீண்டும் அந்த பிசினஸ் நடத்துறதுங்கிறது அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் இருக்கு. ஸோ வாடகை கொடுக்கணும், இபி பில் கொடுக்கணும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் பிசினஸ்ல மிகப்பெரிய கடுமையான சவாலா தான் இருக்கும். ஆனா பாருங்க நண்பர்களே, நம்மளுடைய ஆர்ஷியம் போன்ற ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க ரிஸ்க்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஜீரோனே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றத விட ஜீரோனே சொல்லலாம். ஏன்னா இங்க ₹1 கூட நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க கம்பெனிக்கோ அல்லது உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய அப்ளைன் லீடருக்கோ நீங்க யாருக்கும் தனிப்பட்ட முறையில பணமோ காசோ பொருளோ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய நிறுவனம் அல்லது நம்மளுடைய அரசு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவின் பேரில் இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு நபர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. அவங்க விருப்பப்பட்ட பொருட்களை நம்மளுடைய ஆர்ஷியம்ல குறைந்தபட்சம் ஒரு ₹2000 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நீங்க இவ்வளவுதான் வாங்கணும், இவ்வளவு வாங்கக்கூடாது, இவ்வளவுதான் பணம் கட்டணும், இவ்வளவு கட்டக்கூடாது, எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஸோ மினிமம் ஒரு 18 வயசு நிறந்திருந்தா போதும். ஆனா பாருங்க, ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்ஷியம் போன்ற ஒரு நல்ல கம்பெனில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஸோ அடுத்து வந்து பாருங்க, 5th பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், யூ கேன் ரிட்டைர் ஃபாஸ்ட். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் சீக்கிரம் ரிட்டையர் ஆகுறாங்க. ஆனால் இந்த ஜாபை மட்டுமே நம்பி ஒரு 20 வயசு ஸ்டார்ட் ஆகுதா, ஜாப் மட்டும்தான் நம்பி ஜாப் மட்டுமே பார்த்துட்டு காலையில எந்திரிச்சா கம்பெனி ஓடிட்டு மீதி நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து மீண்டும் காலையில இருந்து கம்பெனி ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஜாபை மட்டுமே நம்புற அந்த நபர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 20 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் அவங்க ஓடிட்டே தான் இருப்பாங்களே தவிர ஓய்வு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது இது ஜாப்ல. ஆனா இதுவே ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னு பாத்தீங்கன்னா ஸோ அதுவும் அப்படிதான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல முதலீடு போட்டு ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு நிம்மதியா ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஒரு நிம்மதியா ஒரு நாளைக்கு கடைக்கு லீவ் விட முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஓய்வெடுக்கிறதுக்கான நேர்மை இருக்கிறது. ஆனா பாருங்க, நம்மளுடைய ஆர்ஷியம் போன்ற ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அசோசியேட் பையரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம், நான் என்ன சொல்றேன், குறைந்தபட்சம் ஒரு 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் அவங்க ஒரு கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணாங்கன்னா மட்டும் மிகப்பெரிய அளவுல ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிறாங்க சார். சார் மிகப்பெரிய அளவுல ரிட்டையர்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே காட்டலாம், நம்ம தமிழ்நாட்டுல நிறைய லீடர்கள் இருக்கிறாங்க, டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் பேர் சொல்றதுக்கு விரும்பல, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம ஒரு 5 இயர்ஸ் கன்சிஸ்டன்சியா யாரு சொன்னாலும் கேட்காம நம்மளுடைய டார்கெட் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன, ஸோ அதை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு டெய்லி 1 மணி நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, 2 மணி நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நான் 4 மணி நேரம் உழைச்சாலும் பரவாயில்ல, அல்லது நான் வாரத்துல ஒரு நாள் தான் உழைப்பேன், நோ ப்ராப்ளம், எத்தனை மணி நேரம் வேணாலும் உழைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஓய்வு கிடைக்கும். ஆனா இது ட்ரெடிஷ்னல்லையோ ஜாப்லயோ கிடைக்கவே கிடையாது. ஸோ அடுத்து பாருங்க, 6th பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோ டைம் ரிஸ்ட்ரிக்ஷன். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு ஜாப்ல இருக்கேன். ஸோ என்ன மாதிரியான நிறைய நபர்கள் ஜாப்ல இருப்பாங்க. ஆர்ஷியமை நேசிக்கக்கூடிய நபர்கள், மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் ஜாப்ல சிக்கிக்கிட்டு முழிக்கும் போது அதனுடைய கஷ்டங்கள் நிறைய ஃபீல் ஆகும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் நான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்றேன். ஸோ அந்த நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ல இருக்கும்போது நீங்க டைம் டு டைம் நீங்க உள்ள போயாகணும். காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கு நீங்க உள்ள போகணும்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் வெளில வர்றீங்க அப்படின்னா அந்த 8 to 8 மட்டுமே நம்மளுடைய வேலை கிடையாது. அந்த 8 மணிக்கு உள்ள போறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி இடத்த போட்டு போய் இறங்கி பஞ்ச் பண்ணி உள்ள போய் வேலைக்கு ரெடி ஆகி மறுபடியும் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் பஸ் ஏறி மறுபடியும் டிராவல் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் 10 மணி ஆயிரும். அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஃப்ரீடமே கிடையாது. ஒருவேளை நீங்க வந்து சார் இன்னைக்கு நான் எனக்கு பர்மிஷன் கொடுங்க சார், 6 மணிக்கே நான் கிளம்பணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டாலுமே கூட அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கான எடுக்கிறதுக்கான டைமிங் நம்ம கையிலும் கிடையாது. அதையும் நம்ம முடிவு பண்ண முடியாது, நமக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் முடிவு பண்ணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க டைம் வந்து நம்ம கையில கிடையாது.
அதே மாதிரி தான் செல்ஃப் பிசினஸ் பண்றவங்களும் சேம் அதே பிரச்சனை தான். ஸோ டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சண்டே கூட கடை நீக்கி வச்சு இன்னைக்கு 10 ரூபா வியாபாரம் ஓடுனா நமக்கு போதுமே அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு நிலைமையில இருப்பாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆர்ஷியம் போன்ற ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில ஒரு மிகப்பெரிய அளவுல ஜாயின் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எந்த டைம் வேணா அவங்க வேலை பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இன்கமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீ டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கும். ஏன்னா எப்ப வேணாலும் அவங்க வந்து சேல் பண்ணலாம், எப்ப வேணாலும் ஹோம் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நம்மளுடைய கால் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் நம்மளுடைய விருப்பம். யாரும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ எனிவே வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இந்த நம்முடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தான் இருக்கு. அதோட மட்டும் இல்லாம 7th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நோ பவுண்டரிஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம். ஸோ நான் ஏன் சொல்றேன்னா நோ பவுண்டரிஸ் அப்படின்னா, ஸோ கம்பெனி ஜாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே இடத்துல தான் நீங்க இருந்து வேலை பார்த்தாகணும். கம்பெனி ஜாப்ல மட்டும் நீங்க ஒரே இடத்துல மட்டும் தான் இருந்து நீங்க வேலை பார்க்கணும். கொடுக்குற வேலை ஒரே இடம், ஒரே ஆபீஸ், ஒரே டேபிள். ஸோ இதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயும் போக முடியாது. குறிப்பா சொல்ல போனா பக்கத்துல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை கூட நம்மளால போய் பார்க்க முடியாது. ஆனா இதே ட்ரெடிஷனல் பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா சேம் அதே தான். நீங்க வியாபாரம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்க்குள்ள தான் நீங்க வியாபாரம் பண்ணணும். ஏன்னா அதை தாண்டி போனா பக்கத்து ஏரியாவில் ஒரு கடை வச்சிருப்பாரு, அதை தாண்டி பண்ணீங்கன்னா இன்னொரு பக்கத்துல ஒரு கடை வச்சிருப்பாரு. அப்போ ஒரு சரௌண்டிங்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் நம்ம ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனா இதுவே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருந்தா மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பிசினஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல நம்மளுடைய காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு ஆர்ஷியம் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க எங்க வேணாலும் ஜாயினிங் கொடுக்கலாம். சார் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் கரூர்ல இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னோட டீம்ல சென்னையில ஒரு போன வாரம் ஒரு 5 ஐடி போட்டேன். எப்படி போட முடிஞ்சது? கரூர்னா கரூர் மட்டும் தான் ஐடி போட முடியுமா? திண்டுக்கல்னா திண்டுக்கல் மட்டும் தான் ஐடி போட முடியுமா? சென்னைனா சென்னை மட்டும் தான் ஐடி போடுமா? கிடையவே கிடையாது. ஏன்னா அதுதான் இந்த சிஸ்டம். சென்னையில ஐடி போட முடியுது, பிசினஸ் பண்ண முடியுது. பெங்களூர்ல ஐடி போட முடியுது, பிசினஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த அடுத்து பாருங்க, என்னுடைய சக நண்பர் காலேஜ் மேட் படிச்ச என்னுடைய ஃப்ரெண்டு ஒடிஷாவில் இருக்கான். ஸோ அந்த நண்பர்கிட்ட பேசுறீங்க. கூடிய விரைவில் அங்கேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டீமை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா இந்த ஆர்ஷியம் வியாபாரம் இந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில நீங்க எங்கே வேணும்னாலும் உங்களுடைய எல்லை தாண்டி நீங்க பிசினஸ் பண்ணலாம். யாரும் நீங்க ஏன் இங்க வந்து பிசினஸ் பண்றீங்க, ஏன் இங்க வந்து பொருளை விற்கிறீங்கன்னு கம்பெனி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. இதோட மட்டும் இல்லாம ஒரு 8th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நோ ஓவர் ஹெட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப விஷயம். இன்னைக்கு ஜாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எம்ப்ளாயா அதாவது தொழிலாளராக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேனேஜரா சைடா இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் சைடா இருக்கட்டும், ஒரு லெவலுக்கு மேல எல்லா அதிகாரிகள்கிட்டையும் ஃப்ரீயா பேச முடியாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாகுபாடு இருக்கும். ஆனா இதே ட்ரெடிஷனல் பிசினஸ்லயே அதே மாதிரிதான். ஸோ அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்றக்கூடிய இடத்துல மட்டும்தான் அவங்க பேச முடியும். அதுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட அவங்க போய் பேசவே முடியாது. ஸ்டாக்கிஸ்ட யார்கிட்டையும் பேச முடியாது. ஆனா பாருங்க, நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில நம்மளுடைய ஆர்ஷியம் நிறுவனம் போன்ற ஒரு நல்ல நிறுவனங்கள் இருக்கக்கூடியவங்க மட்டும் ஸோ இங்க வந்து சாதாரண அசோசியேட் பையர் ஏபி முதல் எம்டி வரை யார்கிட்ட வேணாலும் சகஜமா பேசலாங்க. ஸோ இது வந்து எங்க நடக்கும்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில தான் நடக்கும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஸோ லாஸ்ட் டைம் ஈரோட்டில் மீட்டிங்ல நடந்ததா நான் மீண்டும் சொல்றேன். ஸோ அந்த மீட்டிங்ல நடக்கும்போது மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது என்னுடைய டீம் கெஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸையும் நம்மளுடைய கோபகுமார் சார்கிட்ட இன்வைட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேச வச்சேன். ஸோ என்ன ஒரு விஷயம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, நம்மளுடைய கோபகுமார் சாரும் ஒரு இன்ஜினியர். ஸோ அப்போ அவரு அந்த ஸ்டூடெண்ட் பக்கத்துல தோல்ல கை போட்டு நல்லா படிங்க, சூப்பரா படிங்க, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பிசினஸ் இருக்கு, கண்டிப்பா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, பிசினஸ்ல வாங்க, ஒரு நீங்க படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இன்கமோட வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ கண்டிப்பா அந்த அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபேஸ்ல ஒரு தெரிஞ்சது பாருங்க, ஒரு ஒளி வட்டம். அதுதாங்க பிசினஸ். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டுடைய பவர். ஆனா இது எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பிசினஸ்லயோ ஜாப்லயும் நடக்கவே நடக்காது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா நம்ம இங்க இருந்து பில்வாரா போகும்போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காலையில பில்வாரா போறதுக்கு முன்னாடி நைட்டு 11 மணிக்கு நம்மளுடைய ரஞ்சித் சார் கால் பண்றாரு. காலிப்பன் எங்க வந்துட்டு இருக்கீங்க காலிப்பன், எத்தனை மணிக்கு நீங்க நம்மளுடைய கம்பெனி கேட்டுக்கு வருவீங்கன்னு கேட்கிறாரு.
அப்போ என்னுடைய ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் அல்லது ஒரு மேனேஜரை தாண்டி வேற யாரையும் என்னால மீட் பண்ண முடியாது, வேற யாரும் என்னால பேச முடியாது, வேற யாரும் என்கிட்டயும் பேச மாட்டாங்க. ஸோ நான் பார்க்கக்கூடிய முகங்கள் இந்த 2 3 முகங்களா தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய நிறுவனம் மட்டும் பாருங்களேன், நம்மளுடைய எம்டி முதல் எத்தனை லீடர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்மளை தேடி வர்றாங்க. ஸோ இதுதான் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய மிகப்பெரிய ஒரு 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 பவர் நம்ம சொல்லலாம். ஸோ அதோட மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் முக்கியமான விஷயம், குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தேவையே இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் நீங்க அங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாம நீங்க ட்ரெடிஷ்னல் பிசினஸ்லயும் நீங்க எந்த தொழில் பண்ணாலுமே அந்த தொழில் ரீதியான எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தா, குறைந்தபட்சம் கல்வி தகுதி இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த பிசினஸே பண்ண முடியும். ஆனா இந்த ட்ரெடிஷ்னல் பிசினஸ்ல மட்டும்தான் நீங்க படிச்சுதான் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வியாபாரம் வித்து பழக்கம் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு முதலீடு போடணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. நீங்க ஒரு ஆரோக்கியத்தை விரும்பும் நபரா இருந்தாலும் ஓகே, அல்லது ஒரு மாற்றத்தை விரும்பும் நபரா இருந்தாலும் ஓகே, நீங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு இந்தியனா இருந்தா ஓகே, குறைந்தபட்சம் ஒரு 18 வயசு நிரம்பி இருந்தா ஓகே, நீங்க ஆர்ஷியம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வாய்ப்பு பாருங்க எப்படி சூப்பரா கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி பாருங்க. ஸோ 10th பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட, எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டும் கூட. இந்த ஒரு பாயிண்ட் மூலியமா தான் நானும் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்திருக்கேன். என்னன்னா வேற எந்த துறையிலையும் ஒருவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் தாழ்த்தினால் மட்டும்தான் அல்லது ஒருவரை வந்து காலி பண்ணா மட்டும்தான் இன்னொருவர் மேல வர முடியும். ஆனா நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான், குறிப்பா ஆர்ஷியம்ல மட்டும்தான் நீங்க நம்மளுடைய நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடிய லைஃப் லைன் மெம்பர்ஸ், டவுன்லைன்ல கூட சொல்லக்கூடாது என்ன கேட்டா, லைஃப் லைன் மெம்பர்ஸ் அது யாரா வேணா இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணவரா இருக்கட்டும், அல்லது நாளைக்கு ஜாயின் பண்ணவரா இருக்கட்டும், அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவரா இருக்கட்டும், அந்த லைஃப் லைன் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்கள நம்ம டெவலப் பண்ணா மட்டும்தான் நம்ம டெவலப் ஆக முடியும். ஆனா இது ட்ரெடிஷ்னல் பிசினஸ்லயோ அல்லது அல்லது ஜாப்லயோ இந்த ஒரு சிஸ்டமே கிடையாது. ஸோ இதனாலதான் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டம். ஸோ நண்பர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ இந்த விஷயங்களை, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய விஷயங்களை தெளிவா புரிஞ்சுட்டு குறைந்தபட்சம் ஒரு 5 to 10 இயர்ஸ், குறைந்தபட்சம் 5 to 10 இயர்ஸ் பொறுமையா நம்ம பிசினஸ் பண்ணாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு இன்கம் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். இறுதியா ஒரு தகவல் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய இண்டஸ்ட்ரியை பத்தி கருத்து கணிப்புகள் நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுல நான் ஒரு பேப்பர் கட்டி எடுத்து வச்சிருந்தேன். சமீபத்துல வந்த ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச். ஸோ அந்த பிக்கி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க. ஸோ 2025 தமிழகத்துல மட்டும் நேரடி விற்பனை சந்தை, அதாவது டைரக்ட் சேல் இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய வருமானம் 8000 கோடியாக எகிரும் அப்படின்னு சொல்லி, இது வந்து நான் சொல்லல, அல்லது நம்மளுடைய தமிழ்நாடு டீம் சொல்லல, அல்லது நம்மளுடைய ஆர்சிஎம் சொல்லல, அல்லது டைரக்ட் சேல் இண்டஸ்ட்ரி சொல்லல, இது வந்து ஒரு பிக்கி அப்படின்ற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு பகுதி தான் நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் ஆர்சிஎம் நேசிக்கிறாங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் ஆர்சிஎம் சுவாசிக்கிறவங்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு ஆர்சிஎம் கொண்டு போய் களத்துல இறங்கி மக்களுக்கு சேவை செய்யறாங்களோ, ஸோ இவங்கெல்லாம் தான் ஃபியூச்சர்ல இந்த 2025 இந்த 8000 கோடிக்கு மிகப்பெரிய ஒரு பங்குதாரர்களா மாற முடியும். கண்டிப்பா நிச்சயமா அது முடியும். ஸோ எனிவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு 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 ஆர்ஷியம் வியாபாரத்துல நம்ம இணைஞ்சு அனைவரும் ஒரு குடும்ப உறவுகளா இணைஞ்சிருக்கிற அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நான் நன்றியும் சொல்லிட்டு வாழ்த்துறையும் சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. ஜெய் ஆர்ஷியம், குட் ஆர்ஷியம் சார். காமராஜ் சார். இருக்கிறேன் சார். ரொம்ப அருமை மை டியர் காளியப்பன் சார், ரொம்ப சிறப்பு. 3 பேர் பேசுனீங்க, 3 பேருமே ஒண்ணுக்கு ஒண்ணு சிறப்பான பேச்சை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இளைஞர்கள் பார்வையில் ஆர்சிஎம் எவ்வளவு தூரம் வந்து இடம் பிடித்திருக்கிறது, ஆர்சிஎம் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறீங்க, ஆர்சிஎம் எவ்வளவு நேசிக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு பட்டாளம், எங்களுடைய ஆசை எல்லாம் ஒரு 200
வாலிப பசங்களையும் 200 வாலிப பிள்ளைகளையும் சேர்த்து 400 பேர்த்த வச்சு ஒரு கூட்டம் நடத்தணும். அது ஆர்சிஎம் கூட்டமா இருக்கணும். இது எங்களுடைய கனவு. அதை நனவாக்கும்படிக்கு நீங்கள் எல்லாம் பெரிய அளவுல வாலிபர்கள் மத்தியில இப்ப நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒத்த வயசு உள்ளவங்களை நான் சேர்த்துட்டேன். அது மாதிரி நீங்க உங்களுக்கு ஒத்த வயசுள்ள ஆட்களை சேர்த்து ஆர்சிஎம்னுடைய அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்கும்படி கேட்டுக்கொண்டு, நண்பர்களே 3 பேருடைய இந்த பேச்சையும் மிக சிறப்பா ரசித்து கேட்டீங்க. யாருக்கேனும் கருத்துரையோ வாழ்த்துறையோ வழங்க வாய்ப்பு வழங்குறோம் 4 நிமிஷத்துக்குனால. முதல்ல ஃபர்ஸ்ட் கமிங் ஃபர்ஸ்ட் சாரி. யாராவது இருக்கீங்களா? வாங்க மோகனமூர்த்தி ஃபர்ஸ்ட் கமிங். வாங்க மோகனமூர்த்தி. ரெண்டாவது சசிகலா மேடம். யார் அன்மியூட் பண்றீங்களோ அவங்க பேசிக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று 2 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஜூம் கூட்டத்தில் இளைஞர் பட்டாளத்தை அறிமுகப்படுத்திய திரு காமராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆர்சிஎம் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆவடி மிஸ்எஸ் சுகுமார் அவர்களுடைய மகன் சுரேந்திரன் அவர்கள் தன்னுடைய இளைஞருடைய வாரிசாக இன்று உதயமாகி ஜூம் கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகவும் அவருடைய பாணியில் அவர் அப்பாவுடைய எப்படி பேச்சு இருக்கிறதோ அதே மாதிரி பாணியில் அவர் இன்று மிகவும் சிறப்பாகவும் கருத்துக்களை சொல்லிய அவருக்கு வாழ்த்துக்கள். மேலும் மேலும் டைமண்ட் என்ற பதவிக்கு வர அவரை வாழ்த்துகிறேன். அதற்கடுத்து தம்முடைய திரு காமராஜருடைய மகன் கிருபா அவர்கள் மிகவும் ஆர்சிஎம் பற்றிய விளக்கத்தை பற்றி ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக விளக்கினார். அதற்கடுத்து ஒரு அனுபவம் ஒரு ஆர்சிஎம்மில் அவர் தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய எப்படி ஆர்சிஎம் வளர்ந்து அதன் மூலம் நாம் எவ்வாறு பயனடைகிறோம் என்ற ஒரு எதிர்காலத்தை பற்றி விளக்கமாக கொடுத்த அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி சார், நன்றி. வாங்க சசிகலா மேடம், அன்மியூட் ஆகிங்க. சசிகலா மேடம். வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம். மாலை வணக்கம். மழை கேக்கல கொஞ்சம் மாதிரி இருக்கு. கேக்கலையா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இப்ப கேக்குதாங்க சார்? கொஞ்சம் கேக்குது. இன்னைக்கு இளைஞர்கள் 3 பேரும் பேசின பேச்சு பாத்தீங்கன்னா அப்படியே மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே அதிரடியா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேசின நம்ம மியூசி சுகுமார் சாருடைய சன்னு சுரேந்தர் சார் பேசுனது அவர் ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாதிரியே இல்லை. அவ்வளோ ஒரு நாலேஜ். அதாவது அவர் 6 வருஷமா இத இருந்துட்டு இப்பதான் நான் அதை புரிஞ்சு நான் செஞ்சிருக்கேன். இதுதான் இனிமேல், அதாவது ஜாப்ல இருந்தாலும் நமக்கு ஃபியூச்சருக்கு நமக்கு இந்த நெட்வொர்க் தான் நம்ம கை கொடுக்கும் அப்படிங்கறத உணர்ந்து அவங்க அப்பா சொன்ன அந்த வழிமுறைகள், அதாவது அந்த நியூட்ரி சார்ஜ் சொன்னார் பாருங்க. நான் அதை அவரு கம்பல் பண்ணி கொடுப்பாரு, நான் சாப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அது பவர் குறைஞ்சிருக்கு. இதுதான் அவர் உணர்ந்து இன்னைக்கு ஆர்சிஎம் குள்ளர இன்னைக்கு அது கையில எடுத்து செய்யறாரு. ரொம்ப அருமையா அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசி சுகுமார் சார், உங்களை நான் போற்றுகின்றேன். அடுத்தது நம்ம கிருபாகரன். ஐயோ கிருபாகரன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேசினதுக்கும் இன்னைக்கு அவருடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட்டுங்க சார். அவ்வளோ விஷயங்கள், அதுவும் தமிழ்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள். அவர் அப்படியே மடை திறந்த வெள்ளம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவருடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா கம்பெனியை பத்தினது, நம்ம எப்படி இதை பண்ணணும், இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வெளாவரியா. இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு வேற எதுவுமே சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு கிருபாகரன் ரொம்ப 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 அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ. அடுத்தது என்னுடைய லீடர், என்னைய இந்த ஆர்சிஎம் குள்ளர நுழைத்த மிஸ்டர் காளியப்பன். அதாவது வயசுல சிறியவராக இருந்தாலும் அனுபவசாலியா இன்னைக்கு எங்களையெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற மிஸ்டர் காளியப்பன் 10 பாயிண்ட் நெட்வொர்க்கை பத்தி அருமையா பேசினாரு. நாளுக்கு நாள் அவருடைய
ஸ்பீச்சும் அனுபவமும் நிறைய மெருகேறிட்டு இருக்கு. எங்களை எல்லாம் கரெக்டா வழிநடத்திட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் அதை இன்வால்வ் ஆகி அவர் அந்த பிசினஸ் செய்யறதுனாலதான் இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துட்டு இருக்கு. அருமையா இன்னைக்கு காளியப்பனும் வந்து சிறப்பா பேசினாரு. சோ 3 பேருக்குமே வந்து அனைவரின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவர்கள் எல்லாருமே மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், காமராஜ் சார். அனைவரையும் போற்றுகின்றேன். ஜெயார்சியம் குடார்சியம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஜெயார்சியம் குடார்சியம், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்றைய கூட்டம் சிறப்போடு நிறைவேறுகிறது. 7 to 8 இன்னைக்கு வந்து நோட்டீஸ் சார்ஜ் இருக்கு. அதனால அந்த சூப்பர் சண்டே நிகழ்ச்சியில பங்கெடுங்க. அதை எடுத்து நாளைக்கு 2 to 4 நோட்டீஸ் சார்ஜ் தொடர் கூட்டங்களில் பங்கெடுங்க. இந்த உங்க எல்லாரும் அன்மியூட் பண்ணிடுற ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போய் ஜெய் ஹிந்த், ஜெயார்சியம் குடார்சியம். ஜெயார்சியம் குடார்சியம். வாழ்த்துக்கள். பேச்ச வாழ்த்துக்கள்.